மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தியிடம் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன், அவருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன் என்று கூறிய தமிழக காங்கிரசின் துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பலராமன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய வெங்கட்ராமனை இந்திரா காந்தியிடம் அறிமுகப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். அதன் காரணமாக வெங்கட்ராமன் ஜனாதிபதியாகவும் உயர்ந்தார். ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உண்ணாவிரதத்தை ஜூஸ் கொடுத்து முடித்து வைத்ததை அறிந்து டெல்லி சென்று அவரை திட்டிவிட்டு வந்ததாக தெரிவித்தார் பலராமன். தொடர்ந்து பேசிய பலராம், பஞ்சாப் விவகாரத்தில் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது மரணத்தை இந்திரா காந்தி முன்கூட்டியே அறிந்திருந்தார். இதுதான் தான் போடும் கடைசி கையெழுத்தாக இருக்கக்கூடும் என்று அவர் நண்பர்களிடம் தெரிவித்ததாகவும் கூறினார். இந்தியர்களின் ஆளுமையை உலகறிய செய்த இரும்பு மனசி இந்திரா காந்தி என்றும், தனியார் வசம் இருந்த வங்கிகளை நாட்டுடைமையாக்கியதன் மூலம் எளிய மக்களின் பொருளாதாரத்தையும் உயர்த்தினார் என்று பலராமன் புகழ்ந்துரைத்தார். நீங்க இன்னைக்கு இந்திரா காந்தியுடைய நினைவு நாள். நீங்க இந்திரா காந்தி நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அந்த அம்மா கையில் ரொம்ப நம்பிக்கைக்குரியவனா நான் நடந்திருக்கிறேன். வெங்கட்ராமனை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த அம்மா கையில் பர்மிஷன் கேட்டுக்கிறேன். யாருங்க இந்த வெங்கட்ராமன்? அவர் தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்க. அந்த வெங்கட்ராமனை அறிமுகப்படுத்தினேன். அவரே வந்து சொன்னாரு, பலராம் நான் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த அம்மா அதை பற்றி நான் கவலையே பண்ணலையே அப்படின்னு. கவலைப்படலன்னா இருந்தாலும் பெரிய குடும்பம், பெரிய பாரம்பரியம் தான் அப்படிதான் இருப்பாங்க. நீங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யணுன்றது தான் எங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னா, ரொம்ப பெரிய உதவி பண்ணுது அப்படின்னா. அப்போ அவர் அந்த அம்மா சொன்னதை பற்றி சொன்னார். என்ன வெங்கட்ராமன், ஏன் நீங்கள் வர்றதில்லை டெல்லி பக்கம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த அம்மாவை திட்டி நான் சுயராஜ்யாவில் கண்ணமேனி கட்டுரை எழுதுனேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வரமா அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு வந்துட்டேன். வந்த பிறகுதான் எங்களை கூப்பிட்டு பேசினார். பேசிட்டு பார்த்து நீங்க வெங்கட்ராமன் ஏறக்குறைய ஜனாதிபதியானது உங்க மூலமா தான்றீங்க. அவரை மறுபடியும் கொண்டு வந்து காங்கிரஸ்ல சேர்த்து பல்வேறு உதவிகளை செய்தவன்ற உரிமை எனக்கு எப்போதும் உண்டு. அதுக்கப்புறம் தான் அவர் ஜனாதிபதி ஆனாரு. அவரு வாஜ்பாய் உண்ணாவிரதம் வந்த போது அவர் போய் அந்த ஜூஸ் கொடுத்தாருன்றதுக்காக நான் இங்கேருந்து டெல்லிக்கு போய் அவரை பார்த்து கண்டிச்சு பேசிட்டு வந்தேன். அதுக்கையா ஒன்னெல்லாம் மறுபடியும் காங்கிரஸ் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு. கட்சியில நீ